ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிளாக் கிரேப்ஸ் வச்சு நம்ம ஜெல்லி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான், குழந்தைங்களும் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃப்ரூட்ஸில் தான் செய்ய போகிறோம். வேறு எந்த கெமிக்கல்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். அப்படியே ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஒரு 1/2 கிலோ நான் பிளாக் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். அந்த கிரேப்ஸை நல்லா கழுவி நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் அதிகமாக சீடு இருக்கும் இந்த கிரேப்ஸில். ஸோ அதை நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி நம்ம ஜூஸாக தான் எடுத்து நம்ம ஜெல்லி செய்ய போகிறோம். இந்த 4 பொருள் வச்சு நம்ம ஜெல்லியே செய்ய போகிறோம். கிரேப்ஸு, தேங்காய், ஜீனி, கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த 4 பொருள் தான். ஸோ ஒவ்வொரு பொருள் நான் போடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் எவ்வளோ ரேஷியோ போடணும் என்னன்னு. கிரேப்ஸை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். வாங்க அரைக்கலாம். ஜூஸர் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கிரேப்ஸை நம்ம ஒன்று ஒன்றா எதுவுமே பிச்சு பிச்சு போடணும். காம்புலாம் நம்ம போடக்கூடாது. நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கிறதுனால நமக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் போடணும். ஸோ எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம எதுவுமே பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். எடுத்து வச்சுக்க ஜீனி எடுத்துருக்கோம் ஒரு 1/2 கப்பு கிட்ட. ஸோ அந்த ஜீனி சேர்த்துக்கலாம். ஸ்வீட்காக நம்ம சேர்க்குறோம். நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா போட்டு மிக்சியை மூடி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே அரைக்க போகிறது கிடையாது. நம்ம அரைச்ச ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபில்டரை வச்சு நமக்கு அதை ஏன் ஃபில்ட்ரு பண்ணுறோம், அப்படியே பண்ணால் நமக்கு அந்த ஜெல்லி நமக்கு சரியாக வரவே வராது. நமக்கு சீடு நிறையா இருக்கும். ஸோ அந்த சீடெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நம்ம ஜூஸை வச்சு தான் நம்ம ஜெல்லி பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்த அந்த ஜூஸில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களாம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த ஃப்ரூட்ஸை வச்சு அவங்க ஜெல்லி மாதிரி ஸ்வீட்டில் நம்ம பண்ணி கொடுக்கறனால அதிகமாக அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காவை மேலே அந்த அடியில் நம்ம ரெட் கலரில் இருக்குள்ள அந்த ஓடு மாதிரி நம்ம அதெல்லாம் தேங்காய் மேலே இருக்கிறத எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். வெறும் ஒயிட் கலர் தேங்காய் மட்டும் தான் நம்ம போட்டு நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்ல பவுட்ரு மாதிரி நல்ல பூ மாதிரி இருக்குது அந்த நம்ம எடுத்துகிட்டு வந்த தேங்காய். ஸோ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம அந்த பேனில் நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காவை ட்ரையாக நம்ம வறுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு தேங்காயில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும். என்ன தான் நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணாலுமே அந்த தண்ணி ட்ரை ஆக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். நம்ம ஜெல்லி பண்ணி நம்ம இந்த தேங்காய் வச்சு நம்ம ஒரு லாஸ்ட்டில் நம்ம வந்து டெக்கரேஷனே ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ நல்லா தேங்காய் வச்சு நல்லா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு தண்ணி இல்லாமல் ட்ரையாக நல்லா பூ மாதிரி இருக்கும். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. திரும்பி அதே பேன்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸை நம்ம தூக்கி ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஜூஸை ஃபுல்லாக நமக்கு அப்படியே நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி வர வரைக்கும் தண்ணி நமக்கு எவ்வளோ சுண்டுதோ அவ்வளவும் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்ல ஜூஸ் வந்து நல்லா கெட்டியாகிட்டே இருக்கும். நம்ம பண்ணுற ஜெல்லியுமே அப்படியே ஃபுல்லாக நமக்கு அப்படியே கொஞ்சம் கொல நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதுக்கும் இப்போக்கும் நல்லா கொலன்னு வந்துச்சு. கையை எடுக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஜெல்லி பதத்துக்கு நமக்கு வந்துடும். இன்னும் நல்லா திக் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா நம்ம கரண்டியில் எடுக்கும்போது நமக்கு அப்படியே ஒரு ட்ராப் மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃபுல்லாத்தையுமே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பாருங்கள், நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் வந்துருச்சு. ஜெல்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். மாற்றி ஃபுல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்க ஜெல்லியெல்லாம் நம்ம அந்த பிளேட்டில் போட்டுடலாம். போட்டுட்டு ஃப்ரீசரில் நம்ம வைக்க போகிறோம். இந்த ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னன்னு. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நல்ல சில்னஸ் ஆகி நமக்கு அந்த ஜெல்லி நமக்கு சூப்பராக ஒரு லேயராக. ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் 2 ஹவர்ஸ்க்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம கத்தியை வச்சு நல்லா ஃபுல்லாக ஜெல்லியை ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணும்போது ஜெல்லி அப்படியே சாஃப்டாக இருக்கும். நமக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு கட் பண்ணும்போதே. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டான பதத்தில் பண்ணியிருக்கோம் ஜெல்லி அப்படின்னு நான் நினச்சிக்கணும். ஸோ எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. உங்கள் இஷ்டம் தான், எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ண ஜெல்லியெல்லாம் நம்ம ஒரு பிளேட்டில் இப்போ மாற்றிக்க போகிறோம். குழந்தைங்களாம் அதிகமாக அந்த ஜெல்லி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். ஒரு ஃப்ரூட்ஸு தேங்காய் வச்சு நம்ம செய்ய போகிறோம். நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச தேங்காவை அந்த தேங்காய் ட்ரையில்
நம்ம ஒவ்வொரு ஜெல்லியாக நம்ம போட்டு போட்டு இதே மாதிரி தொட்டு 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 நம்ம தேங்காயில் பரட்டி பரட்டி நம்ம எடுத்து எடுத்து வைக்கணும். இது தேங்காயோட ஃப்ளேவரும் நம்ம பண்ணியிருக்க அந்த ஜெல்லியோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அந்த கிரேப்ஸோட ஃப்ளேவர் இருக்கும், தேங்காயோட ஃப்ளேவர் இருக்கும், சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபி என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு பிளாக் கிரேப்ஸ் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஜெல்லி எப்படி பண்ணலாம் அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களும் அதிகமாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.